ஓகே, அப்ப நாங்க முழுமையா வந்து நாங்கள் பிராக்டிகலோட சம்பந்தப்பட்ட பாடங்கள் பைத்தன், எஸ்கியூஎல், HTML அந்த பகுதிகளோட வர கேள்வியை நாங்கள் இன்றைக்கு பார்த்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு MCQ 20வது கேள்வி. 20வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுல கேட்டிருக்கிறாங்க எது சிண்டெக்ஸ் ரீதியா பிழை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடரியல் வலு எது இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப எதுன்னு கண்டுபிடிக்கிறதோட நீங்கள் மற்ற விடைகள் ஏன் வராது, என்ன பிள்ளைங்கிறத கண்டுபிடிங்க. அதோட சேர்த்து இதுல அவுட்புட் என்னவா வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொள்ளலாம். அப்ப நாங்கள் அந்த கேள்வியை பார்க்கலாம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியில நாங்கள் ஒவ்வொரு விடையா பார்ப்போம். நாங்கள் முதலாவது விட, இந்த முதலாவது விடையை பொறுத்த வரைக்கும் என்ன பிழை அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு தெரியும். இந்த முதலாவது விடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் for loop பயன்படுத்தப்பட்டிருக்குது. for loop அது மாதிரி while அதே மாதிரி if conditions எல்லாம் நாங்கள் பயன்படுத்தும் போது அந்த முதலாவது for loopக்குரிய விஷயங்கள் கொஞ்சம் இந்த for loop நீங்க எழுதுற அந்த நேர்ல இருந்து கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி எழுதணும். நாங்கள் உள்தள்ளல் செஞ்சு எழுதணும். சரிதானே? கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி நாங்கள் எழுதணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது காமனான ஒரு ரூல் தானே. for loopக்கு வரும், while லூப்ஸுக்கும் கண்டிஷன்ஸுக்கும் அந்த விஷயம் வரும். இந்த for loopக்குரியது என்று சொல்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் என்ன செய்வோம், இவரை உள்ளுக்கு தள்ளி நாங்கள் எழுதுவோம். சரிதானே? ரைட். அந்த பிள்ளை இங்க இருக்கிறதால ஓகே, இந்த விட பிள்ளை ஏனால் இங்க இரவு காட்டும். என்ன காரணம்னா for loopக்கு சொந்தமானால் யாருன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், எனக்கு மெஷினுக்கு தெரியாம இருக்கும். ஆகவே இங்க for loop சம்பந்தப்பட்டிருக்கு. பட் for loop பத்தி நீங்க பேச இல்லைன்றதுக்காக for loop என்ன செய்யும், இரவு காட்டும். இது டோட்டல் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்கப்படும். ஆகவே இந்த இடத்துல அது பிள்ளை. ரெண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும், ரெண்டாவது விடையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது விடையிலையும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வந்து ரெண்டாவதுல டோட்டலுங்கிற மேலுக்கு ஒரு விஷயம் இந்த பிரச்சனையும் இருக்குது. எது இங்க இருந்த மாதிரி பிரச்சனை வந்து அதுவும் இருக்குது இங்க. அதோட சேர்த்து டோட்டலுங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்டா கொடுத்துருக்கிறோம் நாங்க மேலுக்கு. அப்படி விடையில அது நாங்கள் வேரியபிள் டிஃபைன் பண்ணணும், அதில் வேல்யூஸையோ ஏதோ ஒன்று டிஃபைன் பண்ணணும், நாங்கள் ஏதோ ஒன்று செய்யணும். ஆகவே இந்த இடத்துலையும் ஒரு பிழை இருக்குது. மெயினாக நாங்கள் இந்த உள்ளு தள்ளி வர விஷயத்தை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், இதை நாங்கள் பிழையா எடுக்கலாம். ரைட். மூன்றாவது இருக்கட்டும். நாலாவது நாங்கள் பார்ப்போம். நாலாவதுல என்ன பிழை யாராச்சும் கண்டுபிடிச்சாங்க? நாலாவதுல என்ன பிழை? ஸோ இந்த கேள்விக்கு மூன்றாவது தான் விட. சரிதானே? மூன்றாவது பிள்ளையா இருக்க போகுது. மற்ற நாலாவது அஞ்சாவது பிள்ளை என்ன, எனக்கு நாலாவது பிள்ளைய சொல்லுங்க. நாலாவது என்ன பிள்ளை? ரைட். நமக்கு தெரியும் for loop while loop if conditions வரும்போது இங்க தொங்கல் என்ன செய்யுங்களா, ஒரு கோலன் வரும். ஸோ அந்த கோலன் வந்து இங்க மிஸ் ஆயிருக்கு, இங்க இந்த இருக்குது மற்ற விடைகள்ல. ஸோ அது மிஸ் ஆகி இருக்குது. இதுக்குள்ள வந்து நாங்கள் இது சரியா பிள்ளையா இந்த இங்கேயும் வந்து இது கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி வாரத்தால் நாங்கள் பிள்ளையா எடுக்கலாம். பட் இங்க உள்ளதுக்குள்ள மிக பொருத்தமான விட மூன்றாவது. ஸோ இங்க இதுவும் உள்ளு தள்ளி வாரத்தால் நாங்கள் செய்யலாம், அவர் நாங்கள் பிள்ளை என்று நாங்கள் கருதலாம். சரிதானே? இந்த இடத்துல சோ இந்த இடத்துல மிக பொருத்தமான விடை என்று வரும்போது மூன்றாவது நாங்கள் மிக பொருத்தமான விடையாக நாங்கள் இங்க எடுக்கலாம். ரைட். அடுத்து வந்து அவுட்புட் இங்க ஒரு கேள்வி இல்ல. பட் நான் அந்த ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்காக சொல்றேன். இதுல அவுட்புட் என்ன சொல்லுங்க. இதுல அவுட்புட் என்னவா வந்துச்சு? இதுதான் அவரால் தரப்பட முடியுமாக இருக்கும். இந்த இடத்துல ஜஸ்ட் நாங்கள் சும்மா ரன் பண்ண மட்டும் அவுட்புட் வருமா என்றால் வராது. ஏன்னா நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணணும் என்றால் இப்ப இந்த இடத்துல ரன் ஆகி இருக்கும். நாங்கள் ரன் பண்ணாலும் என்ன செய்யாது, எங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது. என்ன காரணம்? நாங்கள் இதை டிஸ்பிளே பண்ண அவுட்புட் வந்துருக்கு அந்த இடத்துல இல்ல. என்ன காரணம்? இதுல நாங்க அவுட்புட்டை பத்தி பேசி இல்ல, அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுங்க சொல்லி இல்ல. ஒரு விஷயம் பைத்தன்ல டிஸ்பிளே பண்ணப்படணுமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும், பிரிண்ட்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து நாங்க டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அந்த இடத்துலயும் ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு, லூப் எல்லாம் பயன்படுத்தும் போது, லூப் கண்டிஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது அங்க மெயினான ஒரு விஷயம் இருக்குது. நாங்க அந்த பிரிண்ட்டை எங்க கொடுக்குறோம்ங்கிற அடிப்படையில வந்து அதோட அவுட்புட் டிஃப்ரெண்ட் ஆகும்னு தெரியும். ஸோ அந்த பிரிண்ட் எங்க வருதுங்கிறது ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பிரிண்டை கொடுத்து பிரிண்ட் பண்ணுங்க யாரு என்று சொன்னால் டோட்டல்ங்கிறது நான் இந்த இடத்துல கொடுத்தேன்னு சொன்னால் இதுல அவுட்புட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. நான் டோட்டல் பிரிண்டை இந்த லூப்புக்குள்ள கொடுத்தால் அதுல அவுட்புட் என்னவா இருக்கும், அதே மாதிரி நான் இங்க லூப்புக்கு வெளியில கொடுத்தால் இதுல அவுட்புட் என்னவா இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம், அவுட்புட்ல எப்படி மாற்றம் இருக்குதுன்னு சொல்லுங்க. ரெண்டு அவுட்புட்டையும் சாட்ல போடுங்க. நாங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னு நாங்க இந்த ரன் பண்றோம் இந்த கோடை. ஸோ இந்த இடத்த விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஃபோர் லூப்புக்குள்ள எப்பயும் நான் ஒரு லூப்புக்குள்ளேயோ ஒரு கண்டிஷன்ஸுக்குள்ளேயோ அந்த பிரிண்ட் நாங்கள் கொடுக்குறோம்டா என்ன நடக்கும் என்றால் நமக்கு தெரியும் பைத்தனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வரி வரியாகத்தான் வரப்போகுது, ஒவ்வொரு வேலை முடிஞ்சது அடுத்தது போகுது. ஸோ இந்த இடத்துல வார பைத்தன் ஃபோர் லூப்புக்குள்ள வரும். லூப்புக்குள்ள வந்தால் எப்ப இந்த லூப்ல இருந்த கண்டிஷன் இந்த பிராக்கெட்ல வர தெரியும், ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் இருக்கு தெரியும், ரேஞ்சை நாங்கள் பார்க்கணும் தெரியும் எங்களுக்கு. சரிதானே? ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிழைக்கிற போது அந்த லூப் ஓட்டு வெளியாகும். அது வரைக்கும் அந்த மாறி மாறி அந்த லூப்புக்குள்ளேயே சுத்தி கொண்டு இருக்கும். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு டோட்டல் பிளஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயம் சொல்றாரு. டோட்டல் ஈக்குவல் டோட்டல் பிளஸ் ஐன்னு சொல்றாரு. ஓகே, இப்ப பிரிண்ட் பண்ணுங்க டோட்டல் என்றால் இந்த லூப்புக்குள்ள முதலாவது ரன் பண்ணதுக்கு பிரிண்ட் பண்ணி போட்டுதான் அடுத்த லூப் அந்த லூப்ல அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்.
சொல்ல விளங்கு தானே. லூப்ல அடுத்த செய்யும் இதை பிரிண்ட் பண்ணப்போ ஸ்டார்ட் ஆகும். இங்க வெளியில பிரிண்ட கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால், வெளியில பிரிண்ட கொடுத்தால் லூப்பை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கடைசியா அந்த டோட்டல் பெருமானம் என்னவோ அதை தான் பிரிண்ட் பண்ணும். அப்ப நாங்கள் சிம்பிளாவும் இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் கொள்ளலாம். லூப்புக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னால், இந்த பிரிண்ட்னு சொல்றது லூப்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவுட்புட் வந்து நிறைய வரும். சரிதானே. இவ்வளவுதான் கோடிங் ஒரு தனி கோடிங் சொன்னால், இந்த இடத்துல லூப்புக்குள்ள வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து அவுட்புட் இருக்கும். பட் லூப்புக்கு வெளியில பிரிண்ட் வரும்போது அந்த லூப்புக்கு சேர்த்து ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கு. விளங்குதா? லூப்புக்கு வெளியில வந்துச்சுன்னு சொன்னால் அந்த லூப்புக்கு சேர்த்து மொத்தமா ஒரு அவுட்புட் தான் இருக்கும். பட் லூப்புக்குள்ள வந்தால் லூப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து நாங்க எங்க பிரிண்ட போடுறோம் அடிப்படையில வந்து மாறுபட்டு நிறைய அவுட்புட் கிடைக்கும். இந்த பிரிண்ட் நாங்க அந்த டோட்டலுக்கு மேல போட்டாலும் அவுட்புட் வித்தியாசப்படும். தானே. டோட்டலுக்கு கீழே போட்டா அவுட்புட் வரும், இந்த டோட்டலுக்கு கீழே இது கீழே போட்டா ஒன்று வரும், மேல போட்டா ஒன்று வரும். ஸோ அதுகளை கவனமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது அவுட்புட் பிரிண்ட்ங்கிறது எங்க வருதுங்கிறது மாதிரி என்ன செய்யும், அதுல மாற்றம் இருக்கும். நான் ரன் பண்றேன். ரன் பண்ணி சொன்னா எனக்கு என்ன செஞ்சிருக்கு பாருங்க. 1 3 6 அடுத்தது 10 15 21 28 36 66 வரைக்கும் அவுட்புட் கிடைச்சிருக்குது. அதுவே இந்த பிரிண்ட் நான் என்ன செய்யறேன், வெளியில போட்டு ரன் பண்றேன். பாருங்க இங்க ஒரு அவுட்புட் தான் கிடைச்சிருக்குது. 66 சொல்லக்கூடிய ஒரு அவுட்புட் தான் கிடைச்சிருக்குது. சரிதானே. இந்த பாருங்க நான் பிரிண்ட உள்ளுக்காக்கி போடுறேன். உள்ளுக்காக்கி போட்டு ரன் பண்ணும்போது எனக்கு வர அவுட்புட் பாருங்க. 1 3 6 10 15 21 28 36 45 55 66. வித்தியாசம் விளங்குது தானே. உள்ளுக்காகும் போது நிறைய அவுட்புட் கிடைக்குது, வெளியா பிரிண்ட போடும்போது அந்த லூப்புக்கு சேர்த்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த லூப்புக்கு உள்ளதை பிரிண்ட் பண்ணால் சரியா கொஞ்சம் ஆழமா யோசிங்க, விஷயங்கள் விளங்கும். ரைட். இதுல வந்து ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சை பத்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. அவர் அந்த பிள்ளையா அந்த இடத்துல சிண்டெக்ஸை போட்டு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேரியபிளும் நாங்கள் கொடுக்க இல்லை. ஓகே, இந்த இடத்துல பிரிண்டும் இல்லை அவர் கேள்வியில. இங்க வேரியபிள் டிஃபைன் பண்ண இல்லை. இப்ப என்ன எரர் காட்டுதுன்னு நாங்க பார்ப்போம். பாருங்க இந்த இடத்துல என்ன எரர் காட்டுது. இந்த டோட்டலுங்கிறத நீங்க வந்து டிஃபைன் பண்ணல. அந்த டோட்டல் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க, அவர் யாருன்னு சொல்லல நீங்க. அப்ப கட்டாயம் செய்யணும் இந்த இடத்துல நாங்கள் அதை ஈக்குவல் 0ன்னு சொல்லி நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். சரியா. ரைட். இப்ப இந்த இடத்துல 66 வந்து பிரிண்ட் ஆகாது, 66ங்கிறது பிரிண்ட் ஆகாது. என்ன காரணம், டிஸ்பிளே பண்ண சொல்லல. பட் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அதுல மறுவிளைவு யாது என்று கேட்டால் அந்த பிரிண்ட் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. ஒரு கேள்வியை பொறுத்து நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அணுகி ஆன்சர் பண்ணணும். சரிதானே. ரைட். அடுத்தவர் கொடுத்திருந்தார் இந்த 4 கொஞ்சம் உள்ளுக்காக்கி இவரையும் உள்ளுக்காக்கி கொடுத்திருந்தார். இந்த இடத்துல ரன் பண்ண விடுவோம், என்ன பிழை வருதுன்னு பார்ப்போம். சரிதானே. இந்த இடத்துல என்ன பிழை சொல்றாரு, உள்தள்ளல் தான் பிழை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரிதானே. டோட்டலுக்குள்ள இந்த 4 வாரமாய் ஒரு வேரியபிளுக்குள்ள நாங்க இன்னொரு விஷயம் வாரமாய் கொடுக்க இயலாது. அவை ஒரே நேரத்தில் நாங்கள் எழுதணுங்கிறது தான் அங்க மெயினான விஷயம். சரிதானே. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எழுதணும். சரி. இப்ப இந்த இடத்துலயும் ஒரு நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் விடாம டபுள் ஸ்பேஸ் விட்டு தான் ரன் பண்ணிருக்கிறேன். சரிதானே. ஒரு ஆளா போகும் தேவையில்லை, ஒரு ஸ்பேஸ் விட்டா போதுமா இருக்கும். அந்த விஷயம் விளங்கிக் கொள்ளுங்க. நான் இப்ப இங்க சொல்ல வந்த எல்லா விஷயம் விளங்கி நினைக்கிறேன். ஒரு வேரியபிளுக்கு நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் டைப் பண்ணி நாங்கள் பைத்தன்ல விட இயலாது. அது ஒன்று வேரியபிளா இருந்தா வேரியபிள் டிஃபைன் பண்ணணும். என்ன விஷயம், அவர் யார் அவர்ங்கிறத நாங்கள் டிஃபைன் பண்ணணும் விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யலாம், அது உள்ளுக்கு தள்ளியும் எழுத இயலாது, இவருக்குள்ள இவரையும் தள்ளி எழுத இயலாது. அதுக்கும் எனக்கு எதாவது காட்டுனுச்சு அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு என்ன எதாவது காட்டுனுச்சு, நீங்க உள்தள்ளல் செஞ்சதுல பிழை இருக்குது அப்படின்னு தான் எதாவது காட்டுனுச்சு. சரிதானே. ரைட். அப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேள்விகளுக்கான விடைகள். சரிதானே. ரைட். அடுத்தது இந்த கேள்வி ட்ரை பண்ணுங்க. 26வது கேள்வி SQL கேள்வியா இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்க. உண்மையா இந்த கேள்வி நாங்க செய்யறதுக்கு 26வது கேள்வி நாங்க செய்யறதுக்கு நம்ம மேலுக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க 24 25 26 இந்த கேள்வியை இந்த தரவு வச்சுதான் செய்ய சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேள்வி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். நாங்கள் இந்த விஷயத்தை விட்டு நாங்கள் பெட்டியில் பாக்குறோம். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த தகவலையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நாங்களுக்கு இதை நாங்கள் என்ன செய்யறது, இது ஒவ்வொன்றும் ஒரு டேபிள் நேம் மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்றது, சப்ஜெக்ட் ஒரு டேபிள், மார்க் ஒரு டேபிள், டீச்சர்ஸ் ஒரு டேபிள். அந்த டேபிள் ஃபீல்டோட அந்த கொலம்ட நேம் தான் வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள வாரதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. சரிதானே. ஸோ அந்த அடிப்படை ரெண்டு விஷயத்தையும் வச்சு யோசிங்க. நான் கொஞ்சம் இதில் ஆழமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரெண்டு டேபிள் கனெக்ட் ஆகிறதால அதை வச்சு நாங்கள் பேச வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஆழமாக பாருங்க. அதே கேள்வி மேலுக்கு இதையும் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எழுதி கொள்ளுங்க. இந்த பகுதியை இந்த 4 டேபிளையும் அடிப்படையா வச்சு தான் இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதுதான் இந்த கேள்வியோட விஷயமாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே. நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் பார்க்கறதுக்கு போது நாங்கள் இந்த மேலுக்கு இந்த விஷயத்த பார்த்துருக்கோம் சொல்லியிருந்தேன் நான் வந்து. அப்ப நாங்கள் யோசிக்கிறோம் இந்த கேள்வியில 4 டேபிள் இருக்குதாம். ஓகே, கேள்வியை வாசிப்போம். பின்வரும்
எந்த SQL கூற்றின் எந்த SQL ஸ்டேட்மெண்ட் மூலம் அனுமதி எண் இண்டெக்ஸ் நம்பர் மாணவனின் பெயர் பாட குறியீடு பெற்ற புள்ளிகள் ஆகியவற்றுக்குரிய வறுவிளைவு எடுத்து காட்டப்படுகிறது. அப்ப என்னென்ன விஷயம் தேவையா? இண்டெக்ஸ் நம்பர் தேவையா, சரிதானே? அதே மாதிரி மாணவன் பெயர் தேவை, பாட குறியீடு, பெற்ற புள்ளிகள், இப்படின்னு சொல்லி இந்த 4 விஷயம் வந்து வரணுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ரைட், நாங்க பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் நான் யோசிக்கிறேன், சும்மா நாங்கள் வெறுமனே ஒரு டேபிள்ல இது 4 இருக்குது. இப்ப இந்த இடத்துல இது ஒவ்வொன்றும் நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பருங்கிறது எங்க இருக்குது? இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்றது அட்மிஷன் நம்பர் வந்து ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள இருக்குது. ரைட். அடுத்தது வந்து பார்ப்போம் நாங்கள் மாணவனின் பெயர். மாணவன் பெயர் வந்து எங்க இருக்குது? ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்குது. அடுத்தது வந்து பாட குறியீடு, சரிதானே? சப்ஜெக்ட் கோட் வந்து சப்ஜெக்ட் டேபிளுக்குள்ளதான் இருக்கு. ஓகே ஃபைன். அப்ப 2 டேபிள் சம்பந்தப்படுது இப்போதைக்கு. பெற்ற புள்ளிகள், பெற்ற புள்ளிகள் சொல்றது எங்க இருக்குது? மார்க்ஸ் டேபிளுக்கு. 3 டேபிளுக்குள்ள விஷயம் இருக்குது, சரிதானே? அப்ப இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க நார்மலா செய்யறது எல்லாருக்கும் நாங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்கள் போவோம். இப்ப 3 டேபிள்ல இருந்து தரவை நாங்கள் எடுக்க போறோம் என்றால், 3 இல்ல 1க்கு மேற்பட்ட டேபிள்ல இருந்து தரவை நாங்கள் எடுக்கிறோம் என்றால் அதுக்கு சில அணுகுமுறைகள் இருக்குது. பட் இப்போதைக்கு சிம்பிளா இது 3ம் ஒரு டேபிள்ல இருக்கிறதா கருதுங்க. ஒரு டேபிள்ல இருக்கிறதா கருதி நாங்கள் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னால் பாப்போம். அப்ப தெரியும் டேட்டாவை நாங்க எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறது என்ன? செலக்ட்னு சொல்லக்கூடிய இது. அப்ப நான் போடுறேன் ரைட் செலக்ட். அப்ப எல்லாத்துலயும் செலக்ட் இருக்கு தானே? ரைட். அப்ப செலக்ட் வர்றது சரி. என்ன தேவைன்னு பாருங்க. ரைட். முதலாவது சொல்றாரு அனுமதி எண், அட்மிஷன் நம்பர் தேவை. ரைட். அவ இங்க பாப்போம், நாங்கள் பாக்குறோம். நாங்கள் ஜஸ்ட் சும்மா இவ்வளவும் இருக்கிறதா இருந்தால் அட்மிஷன் நம்பர் இவ்வளவும் இருந்து வரணும். ஃப்ரம் எங்க இருந்து எந்த டேபிள்ல இருந்து வரணும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கணும். அவ்வளவுதான் நீங்க மெயினான விஷயமாக இருக்கு, சரிதானே? ஃப்ரம் டேபிள் நேம் வந்து நாங்கள் போடணும் எந்த டேபிள்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்க, இந்த மார்க்ஸ் டேபிளுக்குள்ளேயே இந்த அட்மிஷன் சப்ஜெக்ட் கோட் மார்க்ஸ் 3ம் இருக்கிறதால நாங்கள் அந்த சப்ஜெக்ட் டேபிள் நாங்கள் யோசிக்க தேவையில்லை. நான் விடையை வச்சு யோசிக்கிறேன். விடைய வச்சு பாக்குறோம். எல்லா விடையிலையும் அந்த ஃப்ரம் இடத்துல பாருங்க, அவரு ஸ்டூடெண்டையும் மார்க் தான் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட் மார்க் அந்த 5 தான் எடுத்துக்காரு. அப்ப நான் 3 டேபிள் பார்த்தேன் சப்ஜெக்ட் டேபிள். அப்ப இங்க கன்சிடர் பண்ணல. என்ன காரணம்? மேலுக்கு போயிட்டு பார்த்தா அவர் அங்க சொல்றாரு இந்த மார்க் டேபிளுக்குள்ளே வந்து சப்ஜெக்ட் கோட் இருக்கிறதால அவர் என்ன செய்யல, அதை அலட்டி கொள்ள இல்ல, சப்ஜெக்ட் டேபிள விட்டுட்டார். அப்போ ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப ஏஎம்சி தான் பயன்படுத்துறாரு. ஓகே ரைட். ஓகே, அப்ப அது ஓகே, இங்க சரி. இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை வர போகுது? ஒவ்வொரு விடியா நாங்கள் பார்ப்போம், சரிதானே? செலக்ட் சொல்றாரு ஸ்டூடெண்ட் நேம் சப்ஜெக்ட் கோட் மார்க்ஸ் obtained ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க் டேபிள்ல இருந்து எடுத்தாங்க. கண்டிஷன் சொல்றாரு வியா, சரிதானே? அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பரும் மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பரும் சேமாக இருக்கணும். இந்த கோடிங் என்ன சொல்றேன்னு பாருங்க. செலக்ட் பண்ணுங்க. செலக்டுக்கும் ஃப்ரம்முக்கும் இடையில நாங்க எழுதுறது யாரு? அந்த ஃபீல்டினுடைய நேம்ஸ் நாங்கள் எழுதுவோம். அப்ப ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஃபீல்டையும் சப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீல்டையும் மார்க்ஸ் obtained சொல்லக்கூடிய அந்த ஃபீல்டையும் நீங்கள் எடுங்க. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் சொல்லக்கூடிய 2 டேபிள்ல எடுங்க, சரிதானே? அந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க என்ன அப்படின்றால் ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள இந்த டொட் வார்த்தை அர்த்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட் டொட் வந்தா என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள இருக்கிற அட்மிஷன் நம்பரும், சரிதானே? ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள இருக்கிற அட்மிஷன் நம்பரும் மார்க்னு சொல்லக்கூடிய இந்த டேபிள் டொட் வாரத்துக்கு முன்னுக்கு டேபிள் தான், அது டேபிள் நேம். மார்க்ன்ற டேபிளுக்குள்ள இருக்கிற இந்த அட்மிஷன் நம்பரும் பாருங்க. என்றால் இந்த இடத்துல 2 இடத்துலயும் பாருங்க, ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ளேயும் அட்மிஷன் நம்பர் இருக்குது, மார்க்குள்ளேயும் அட்மிஷன் நம்பர் இருக்குது, சரிதானே? இப்ப இந்த இடத்துல இந்த 2 பிரதானமா ஒரு ஏங்கிற ஒரு ஆளோட மார்க்ஸ் நான் எடுக்கிறேன்டால் ஏழு அட்மிஷன் நம்பர் இங்க என்னவோ அந்த அட்மிஷன் நம்பர் தான் மார்க் ஷீட்ல இதோடுவாங்க. மார்க் ஷீட்ல சரி மார்க்ஸ ஒரு டேபிள்ல பிரிண்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட வரவுடா ஒன்று இருக்குது, சரிதானே? அட்டெண்டன்ஸ் மார்க் போன்ற ஷீட் ஒன்று இருக்குது. அப்ப அதுல இருக்கிற அட்மிஷன் நம்பரை பார்த்து போட்டு நாங்கள் அந்த அட்மிஷன் நம்பருக்கு ஈக்குவலான அட்மிஷன் நம்பர் தானே மார்க் டேபிள்ல இருக்கும் நாங்கள் யோசிப்போம். வளமையா சர்வசாதாரணமா நாங்கள் நடைமுறையில் விஷயம் அதுதானே. சோ அதுதான் இங்க செய்யுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஓகே, அப்ப எனக்கு சரி மாதிரி தான் விளங்குது, எனக்கு பிழை இருக்கிற மாதிரி எனக்கு விளங்கு இல்லை. ஓகே ரைட். அப்ப நான் ஓகே சரி, மார்க்ஸ் 2 டேபிள்ல வர அட்மிஷன் நம்பர் ஈக்குவலா இருக்கணும். அந்த கேட்ட விஷயங்கள் வந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே பாப்போம். அப்ப மத்த இன்னும் 100% கன்ஃபார்மா பிழையாத இல்லாமக்குவேன் அப்படி இந்த டேபிளுக்கு வாரம் 2வதுக்கு வாரம். 2வதுல சொல்லப்படுது செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பரையும் அடுத்த ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லி இருக்கிறாரு, ஸ்டூடெண்ட் கோட் சப்ஜெக்ட் கோட்னு சொல்லி இருக்கிறாரு,
ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு இருக்கக்கூடிய மார்க்ஸ் obtained. அப்ப ஸ்டூடெண்ட் டேபிள்ல எங்கேயாச்சும் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கான்னு பாக்குறேன். பாருங்க, ஸ்டூடெண்ட் டேபிள்ல மார்க்ஸ் அப்படின்னு இருக்குதா? இல்ல, அது வந்து இருக்குது மார்க் டேபிள். அப்ப இது இந்த கோடிங் சரியா, இந்த கமாண்ட் சரியா பிள்ளையாங்கிறது போல இப்படி ஒரு விஷயம் இல்ல தானே. ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள மார்க் obtained அப்படி இருக்குதா? இல்ல. அப்ப நான் இதை யோசிக்க இல்ல, இதான் சும்மாவே பிள்ளை விடுறேன். ரெண்டாவது நான் பிள்ளையா விடுறேன். அடுத்ததுக்கு வர மூன்றாவதுல யோசிக்கிறேன். ரைட், ஓகே, ஸ்டூடெண்ட் டேபிள்ல அட்மிஷன் நம்பர் இருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, சப்ஜெக்ட் கோடு இருக்குது, மார்க்ஸ் obtained இருக்குது, ஃப்ரம் ஓகே அந்த விஷயமும் இருக்குது. இப்ப இதுவும் எனக்கு சரி மாதிரி விளங்குது. மூன்றாவது ரைட் யோசிக்கிறேன். அப்ப நாலாவது பாப்ப எனக்கு ஒன்றும் சரி மாதிரி இருக்குது, மூன்றும் சரி மாதிரி இருக்குது. சரியா? இது கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம் நாங்கள் போக வேண்டி இருக்குது. சரிதானே? ரைட். சரி, இப்ப நாலாவது பாருங்க. நாலாவது சொல்ற என்ன, செலக்ட் பண்ணட்டாம் ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள இருக்கிற அட்மிஷன் நம்பரையும் ஸ்டூடெண்ட் நேமையும் சப்ஜெக்ட் கோட்டையும் மார்க்ஸ் obtained எடுக்கட்டாம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து மார்க்ஸ் சொல்லி. இந்த இடத்துல வேண்ட் கண்டிஷன் வருது எனக்கு, ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் எடுக்கட்டாம் ஈக்குவல் அட்மிஷன் நம்பர் அப்படி சொல்லல. அதே ரெண்டு டேபிள் ஒப்புறாங்கன்னா கட்டாயம் ரெண்டு டேபிள் நேம்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். இது மாதிரி ஏழியா முதலாவது இருக்கிற மாதிரி, மூன்றாவது இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அது சிம்பிளா பிள்ளை விளங்குது எனக்கு. ஏன் ரெண்டு டேபிள் சம்மந்தப்படுதா இல்லையா? சோ அந்த காரணத்துக்காக நான் நாலாவது பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யலாம், நான் இந்த இடத்துல விடலாம். இது வந்து 2011ஆம் ஆண்டு 26வது இல்லையா கேட்டு இருந்தீங்க. ஓகே, அஞ்சாவது கேள்வியே பாக்குறேன். ஓகே, செலக்ட் ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து அட்மிஷன் நம்பர் எடுக்க சொல்லி இருக்குது. ஸ்டூடெண்ட் நேம் ஓகே, அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. இந்த இடத்துல வெறும் அட்மிஷன் நம்பர் சொல்லிருக்காகவே அஞ்சாவது பிள்ளை கன்ஃபார்ம் ஆகுது. விட ஒன்று முதலாவதா இருக்கணும், மூன்றாவதா இருக்கணும். இப்ப இதுல நிறைய பேர் மூன்றாவது விடைய சட்டில போட்டிருந்தீங்க. இப்ப என்ன சொல்லுங்க, முதலாவது ஏன் பிள்ளை? முதலாவது ஏன் பிள்ளை இல்ல தெளிவா சரிங்கிறது தெரியும். முதலாவது சரி மாதிரி விளங்கிச்சு எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இத முதலாவது ஏன் பிள்ளைன்னு கேட்டேன், வேற வேற காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சிம்பிளா யோசிங்கல, இங்க கேட்டது என்ன, அட்மிஷன் நம்பரும் அது இருக்கணும். இங்க அட்மிஷன் நம்பர் எங்கேயாச்சும் சொல்லப்பட்டிருக்குதா? அதனாலதான் அது பிள்ளை. முதலாவது ஏன் பிள்ளை, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் நம்பர் இருக்கணும். பாருங்க, பின்வரும் எந்த எஸ்கியூஎல் கூட்டின் மூலம் அனுமதி எண் இப்படி இந்த விஷயங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த செலக்ட் பண்ணவே இல்லையே, அந்த ஃபீல்ட் அவர் செலக்ட் பண்ணவே இல்லையே. அந்த ஒரு காரணத்தால இது பிழைக்குது. ஆகவே இந்த இடத்துல மூன்றாவது சரி. சரிதான். நீங்க மெயினான விஷயம் என்ன, ரெண்டு டேபிள் வரும்போது எந்த டேபிள்ல இருக்கிற எந்த தரவுன்னு சொல்ற விஷயங்கள் கட்டாயம் சொல்லப்படணும் அப்படிங்கிற விஷயம் நீங்க மென்ஷன் பண்ணணும். பாருங்க, ஃப்ரமுக்கு பிறகு ரெண்டு டேபிள் மென்ஷன் பண்ணணும். நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லணும் அதை வியா கண்டிஷன் போடும்போது எங்க இருக்கிற யார் ஈக்குவலா இருக்கும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பார்க்கும்போது எப்படி எக்ஸாம்ஸ்ல இருக்கு தானே, அந்த எக்ஸாம்ஸ்ல போட்டு நான் என்ன செய்யறேன், என்னால் இது இந்த டிரெக்டா இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்துடக்கூடாது. உண்மையாவே நான் பாஸ் பேருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்காக டிரெக்டா வந்தேன் நான். பட் என்ன செய்யணும், இது உண்மையா நாங்கள் விளங்காதவங்க உறுப்பினர் தேவையில்லை. நாங்கள் இன்னும் சில கேள்வி பேசிக்ல இருந்து நாங்கள் வரும்போது அது விளங்கக்கூடிய இருக்கு. இப்ப இந்த கேள்விக்கு ஏன், இந்த கேள்வியை பொறுத்தவரைக்குமே சிம்பிளாவே நாங்க எடுத்துக்கலாம் விட சரிதானே. அப்ப ஏன் புல இந்த கேள்விக்கு ஏன் விட சரின்னு சொல்ற எல்லா விஷயங்களும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரிதானே. நாங்கள் அடுத்த கேள்வியா பார்க்கலாம். அதுக்கு மூன்றாவது விடதுக்கு 26வதுக்கு ரைட். 37வது கேள்வி. 37வது கேள்வி ட்ரை பண்ணுங்க. 37வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. வந்துட்டு மேற்குறித்த ஏபிசி எனும் தரவு உருப்படிகளில் பைத்தன் தரவு வகைகள் டேட்டா டைப்ஸ் நிறைய பார்த்துருந்தாங்க. அதுல எது சரியானது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. முறையை ஓடுற சொல்லணும்னாங்க. அப்ப ஏன்னு சொல்றது எனக்கு சிம்பிளாவே தெரியும். இது ஒரு முழு எண் இல்ல. முழு எண் சொன்னா இன்டிஜர்னு கொடுத்திருப்போம் நாங்கள். ஐஎன்டின்னு கொடுக்கறது இல்ல, இன்டிஜர். சோ முழு எண் கிடையாது. ஆகவே தசம எண்ணுக்கு ஃப்ளோட்னு சொல்லி நாங்கள் கொடுக்கிறது. ஆகவே இங்க ஃப்ளோட்ன்றது முதலாவது வார விடை எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் 3 விடைகள் இருக்குது. முதலாவது, 5வது, 3வது. 2வது 4வது பார்க்கவே தெரியும். நான் குறி பண்ணவும் இல்லை அவரை பத்தி. பிஏ பாக்குறேன். இங்க எனக்கு பில ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன, இங்க கிட்டத்தட்ட 2 விஷயம் ஒரே மாதிரி இருப்பாங்க. யார் யார் லிஸ்ட், அதே மாதிரி வந்து டபுள். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு வித்தியாசம் என்னென்றால் அதுல பிரக்கெட் தான் வித்தியாசம். அதே மாதிரி நாங்கள் இந்த ஏர்லியா பார்த்து நினைக்கிறேன், கூட்டல் பெருக்கல் செய்யும் போது, பிளஸ் பண்ணும் போது, டொட் வைக்கும் போது எல்லாம் வித்தியாசம் இருக்குது. அடுத்த நிறைய விஷயங்களை நாங்க பார்த்தோம்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி அடுத்த நாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கேள்வி தேவையில்லை தானே, பட் அது வித்தியாசங்கள் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே. ரைட். இப்போ அப்ப எனக்கு ஸ்கேர் பிராக்கெட் வந்தா என்னது, ஸ்கேர் பிராக்கெட் வந்தது யார், அது லிஸ்டாக இருக்கும். டபுளுக்கு நாங்க என்ன செய்வோம், நாங்கள் நோ பிராக்கெட் நாங்கள் போடுவோம். அதே மாதிரி சியை பொறுத்தவரைக்கும் தெரியும், ஒன்னுல இருந்து இன்னும் எடுக்கிறது டிக்ஷனரி மாதிரி இருக்குது இல்லையா, டிக்ஷனரி டைப்ல இருக்கிறது.
சரிதானே? மத்த இன்னொரு பிராக்கெட் இருக்குது கேர்லி பிரேசஸ் சொல்றது, அது வந்தா என்னது? கேர்லி இந்த இடத்துல இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு தானே, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதிலா கேர்லி பிரேசஸ் வந்திருந்தால் அது என்னது? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதிலா கேர்லி பிரேசஸ் வந்திருந்தால் அவர் யாரா இருப்பார்? செட்டாக இருக்கும். சரிதானே? அது மூன்று இருக்குதா? மூன்று இருக்குது. அப்படி லிஸ்ட், டப்பிள், செட், இது மூன்று ஒரே மாதிரி இருக்கு, பட் வித்தியாசம் இருக்குது. மூன்றுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பிராக்கெட் மட்டும் இல்ல, ஃபங்க்ஷன்ஸ்லயும் இருக்குது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. சரிதானே? ரைட், அது ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல இது டிக்ஷனரி டைரக்டா தெரிஞ்ச விஷயங்கள். முதலாவது டைரக்டாவே நாங்கள் விடைக்கு எடுக்கலாம், மற்றபடிகளை பார்க்க தேவை இல்லை. சோ நினைக்கிறேன் இந்த 38வது கேள்வியும் நாங்கள் நோபலா சிம்பிளா பார்த்து கொண்டு போகலாம், அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே, 38 ட்ரை பண்ணி பார்ப்போம் நாங்க என்ன சொல்லி. சோ இவரை பொறுத்த வரைக்கும் யோசிக்கலாம். முதலாவது ஒரு லிஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் அன்ஆர்டர் லிஸ்ட். ஆகவே முதலாவது லிஸ்ட் ஆரம்பிச்சால் அது என்னவா இருக்கும்? டொட்டண்டா இருக்குமா, அல்லது சர்க்கிளா இருக்குமா, ஸ்கொயரா இருக்குமா, என்ன இருக்கும்? முதலாவது லிஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சால் என்னவா இருக்கும்? லிஸ்ட் ஆரம்பிச்சோம் முதலாவது வாரது என்ன? ஒரு டிஸ்க் வரும் இல்லையா? அடுத்து ரெண்டாவது லிஸ்டுக்குள்ள லிஸ்ட் வரும்போது ஓகே சர்க்கிளாம். திருப்பி அதுக்குள்ள சர்க்கிள் லிஸ்ட் இன்னொரு லிஸ்ட் வந்தால் ஸ்கொயர். அப்படிதானே? ரைட், இப்படிதான் ஓடுற சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, நாங்க யோசிப்போம். அந்த ஐடியா தெரியும் எங்களுக்கு. அப்ப யோசிக்கிறேன். உண்மையா நாங்கள் உள்ளுக்கு தள்ளி எழுதுவோம், பட் இவர் ஒரே நேருக்கு எழுதி விட்டு இருக்கிறார். ஓகே, பரவாயில்லை, நாங்கள் யோசிப்போம். யூஎல், ஒரு யூஎல் ஆரம்பிச்சிருக்கிறார். ஓகே, அப்ப முதலாவது லிஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஆரம்பிக்கப்பட்ட லிஸ்டுக்குள்ள ஒரு எல்ஐ போட்டிருக்கார். அப்ப எனக்கு தெரியும் முதலாவது வர வேண்டியது ஒரு டிஸ்கா இருக்க போகுது. அப்ப டிஸ்கா இருக்கிறது முதலாவது வரணும் என்றால் முதலாவது டிஸ்க் இதுல எங்க இருக்குது? இதையும் நாங்கள் எடுக்கலாம் தானே? அப்படித்தானே? இதையும் நாங்கள் எடுக்கலாம். அப்ப இந்த விடைகள் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விடுறேன். சரிதானே? ரைட், எல்லாரும் சொல்லி நீங்க விட எத்தனாவது? ஓகே, இந்த இடத்துல ரெண்டாவது சொல்லி இருக்கிறீங்க. பாப்போம் நாங்கள். அடுத்தது யோசிக்கிறேன். ஓகே, இப்ப அந்த லிஸ்டுக்குள்ள இன்னும் ஒரு யூஎல்ல போறார். இந்த யூஎல்ல முடிச்சிருந்தாருன்னு சொன்னா வேற விஷயம். அந்த யூஎல்ல முடிக்கல அவர், அதுக்குள்ள திருப்பி இன்னும் ஒரு யூஎல் ஆரம்பிச்சிருக்கிறார். அப்ப எனக்கு தெரியும் ரெண்டாவது ஸ்டெப்ல ஓட்டோவா யார் வருவார்? இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்டெப்ல வர போறது யாரு? ஒரு சர்க்கிள். ஆகவே இந்த இடத்துலயும் சர்க்கிள் வந்திருக்கான்னு பாக்குறேன். ரைட், சர்க்கிள் வந்திருக்கு. அப்ப ரெண்டும் சரி இப்போதைக்கு. அப்ப அதுக்குள்ள பாக்குறேன் மெங்கோ வந்திருக்காரு. ஓகே, திருப்பி அந்த யூஎல்ல இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூஎல்ல முடிக்காம திருப்பி இன்னும் ஒரு யூஎல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓட்டோவா தெரியுது, அதுக்குள்ள இன்னும் ஒன்று போகுது. அப்படி போனால் ஸ்கேவரம் நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல இது மட்டும் தான் விடையா இருக்குதுன்னு தெரியும். அப்ப என்ன செய்யாரு? அதுக்கு ரெண்டு இதை கொடுத்து போட்டு திருப்பி இந்த ஒரு யூஎல்ல முடிக்கிறார். அப்ப எந்த யூஎல் முடியும் என்றால் கடைசியா எந்த யூஎல் ஆரம்பிச்சியோ அந்த யூஎல் முடியும். அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கேருக்குரிய யூஎல் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி டைப் பண்ணிருக்கிறார் இன்னும் ஒன்று பைனாப்பிள்னு சொல்லி, அதுக்குள்ள திருப்பி யூஎல்ல போட்டு முடிக்கிறார் கடைசியில. அப்படின்னா அதுக்கு பிறகு எது ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அது முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து விடையா இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு உதாரணம். வந்து அந்த யூஎலுக்குள்ள யூஎல் வரும்போது என்ன ஓர்டர்ல மாறிக்கொண்டு போகும்ன்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இவர். முதலாவது டிஸ்க் வரும், இரண்டாவது சர்க்கிள் வரும், மூணாவது ஸ்கேர் வரும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த கேள்வி. ஸோ இதுதான் ரெண்டாவது விட சரியா இருக்கும். ஸ்கீமை பார்த்துக்கொள்வோம். ஸ்கீம்ல 38வது கேள்விக்கு ரெண்டாவது விட கொடுத்திருக்காங்க. அந்த கேள்வி விட என்னது? சரிதானே? ரைட், அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த கேள்வியை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். பின்வரும் உருப்படிகளை கருதுக. மேற்குறித்தவற்றில் எவை ஒரு படிவத்தில் உள்ளீடு மூலகத்தின் இன்புட் எலிமெண்ட் பண்புகளாக அமைதல் கூடும்? ரைட், பாருங்க ஒரு கேள்வி. இதுக்கு என்ன வரலாம் சொல்லுங்க, விடைகளை சட்ல போடுங்க. சோ இதை விடையை நாங்கள் பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் என்ன கேள்வியா கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், உதாரணமா இந்த இடத்துல நம்ம தெரியும் நமக்கு ஃபார்ம் நாங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபார்முலுக்கு இப்படி ஒரு கீ பாயிண்ட் இன்புட் டைப்னு சொல்லி போட்டு ஈக்குவல் போட்டு டைப்னு சொல்லக்கூடிய ஒரு அட்ரிபியூட் இருக்குது, ஒரு பண்பு கூறு இருக்குது டைப்னு சொல்லக்கூடிய. அதுக்குள்ள சில விஷயங்கள் நாங்கள் இன்புட் எழுதுவோம் நாங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸ் வந்து மாற்றம் அடையும். ஸோ இது வந்து இன்புட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நாங்கள் என்ன பேர் சொல்றது? டெக்கு வந்து ஸ்டார்ட் டெக்கும் இல்ல என் டெக்கும் இல்லைன்னா அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? நாங்கள் ஸ்டார்ட் டெக் மட்டும் தான் இருக்கு, என் டெக் இருக்காது. என்ன பேர் சொல்றேன் நாங்கள்? அந்த எம்டி டெக் சொல்லுவோம். ஸோ இன்புட் ஒரு எம்டி டெக்கா இல்லையா? ரைட், இன்புட் ஒரு எம்டி டெக்காக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த டைப்புக்குள்ள வர வேண்டிய அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுவோம் நாங்கள். என்னென்ன சொல்லுங்க, என்னென்ன இருக்குது முதல்ல நாங்கள் பார்த்திருப்போம். சட்ல பாஸ்டா போடுங்க. என்னென்ன இந்த டைப்புக்குள்ள வரக்கூடிய அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குது?
பாருங்க நமக்கு தெரியும் கொண்டு வரலாம் என்னன்னு சொன்னால் டெக்ஸ்ட்ங்கிற ஒன்று கொடுப்போம் நாங்கள் கொடுத்திருப்பீங்க. அதே மாதிரி கொடுத்திருப்போம் நாங்கள் எதுன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்திருப்போம் நாங்கள் பாஸ்வேர்டுக்காக. அதே மாதிரி ஒன்று பார்த்திருப்பீங்க சப்மிட் பண்றதுக்காக சப்மிட் ஒன்று கொடுத்திருப்போம் நாங்கள். அதே மாதிரி ரீசெட் ஒன்று கொடுத்திருப்போம் நாங்கள். இது போக நாங்கள் பட்டன்ஸுக்காக ரேடியோ ஒன்று கொடுத்திருப்போம் நாங்கள் ரேடியோ பட்டன்ஸுக்காக. அதே மாதிரி செக் பாக்ஸுக்காக செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்திருப்போம். அதே மாதிரி நாங்கள் பட்டன் ஒன்று யூஸ் பண்ணலாம், பட் இப்போ தேவையில்லை. ஸோ இவ்வளவுதான் நாங்கள் மெயினாக கொடுத்திருப்போம், அப்படித்தானே? இவ்வளவும் இந்த இன்புட் டைப்புக்குள்ள வரக்கூடிய அட்ரிபியூட்ஸ் ஆக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் கேள்வி அணுகிறேன். ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ரேடியோ ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் ரேடியோ ஒன்று கொடுக்குறது, ரேடியோ பட்டன்ஸ்க்காக நாங்கள் கொடுக்குறது. ஏ கூற்று சரி என்றால் ஏ கூற்று சரியா இருக்கிற விடயத்தில் இருக்குது. முதலாவது ஏ கூற்று சரின்னு சொல்றது முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது இருக்குது. மற்ற கூற்று நான் யோசிக்க தேவையில்லை. அடுத்ததை பார்க்கிறேன் டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியா உண்மையை என்ன செய்வீங்க? டெக்ஸ்ட் ஏரியா தனி ஒரு டெக், டெக்ஸ்ட் ஏரியாண்டு தனியா நாங்க ஒரு டெக் தானே கொடுக்குறோம் நாங்க டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லி, அப்படித்தானே? சோ அந்த ரெண்டாவது விட வராது என்றால் பி விட வராது. சோ பி வார விடையை நாங்கள் விட்டோம், அந்த முதலாவது கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் ஓட்டோவா விடையும், முதலாவது விடையும் ரெண்டாவது விடையும் ஓட்டோவா இல்லாமலாமே பி வரக்கூடாது விடையில. பார்த்தோம்னா இந்த இடத்துல 4 விடையிலும் பி இருக்குது. ஆக இந்த 4 வராது. மூன்றாவது ஷூரா சரி என்று தெரியும் எனக்கு, பட் மற்றதை பாக்குறேன். ஓகே, செலக்ட்னு சொல்றது ஒரு தனி அட்ரிபியூட்ஸ், ஒரு டெக் அது. ஆகவே சோ இதுவும் வராது. சோ பிரச்சனை இல்லை. அடுத்து டி என்று இருக்குது, இங்க டியை பாக்குறேன். செக் பாக்ஸ் இருக்குது, ஓகே செக் பாக்ஸ் வரலாம். இ என்று கொடுத்திருக்கிறாரு, உண்மையாது டெக்ஸ்ட் வந்திருக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ் என்று கொடுக்கறது பழைய சிலபஸ் விடுங்க, பட் டெக்ஸ்ட் தான் சரியாது. சரிதான். இந்த இடத்துல இந்த விட சரியா இருக்கு, முன்னதுக்குள்ள மிக பொருத்தமானது. மூன்றாவது 39வது மூன்றாவது தான். ஸோ ரெண்டாவது கொடுத்து வச்சிருக்கிறாரு இங்க. நாங்கள் பார்ப்போம் ரெண்டாவது வர வாய்ப்பு இருக்குதா. டெக்ஸ்ட் ஏரியா நாங்கள் கொடுக்குறதா? டெக்ஸ்ட் ஏரியா இன்புட் டைப்பினுடைய ஃபார்மில் ஒரு உள்ளீட்டு மூலகத்தின் பண்புகளாக, ஒரு இன்புட் எலிமெண்ட் பண்புகளாக வரக்கூடியது. இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஏரியா நாங்கள் கொடுக்குறதா? இல்ல, டெக்ஸ்ட் ஏரியா நாங்கள் கொடுக்கிறது இல்லை இல்லையா? சோ டெக்ஸ்ட் ஏரியா எப்படியும் வராது. சரிதானே? சோ இதுல மூன்றாவது தான் விட சாத்தியமான விட, உள்ளத்துக்குள்ள பொருத்தமானது மூன்றாவது. இதுல கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த இன்புட் டைப்புக்குள்ள, அதாவது நாங்க பார்த்தோம் இன்புட் இந்த எலிமெண்ட்டுக்குள்ள டைப் அண்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்கு தானே, இதுக்குள்ள வரக்கூடிய பெருமானங்கள். சரிதானே? டெக்ஸ்ட்டுக்கு பதிலா டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. சரி, நாங்க செக் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க அப்படியே. நாங்க ட்ரை பண்ணோம். ஸோ நாங்கள் கோடிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரை பண்ணோம். டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக டெக்ஸ்ட் பாக்ஸ் போடலாமான்னு சொல்லி. ஸோ டெக்ஸ்ட் போட்டாலும் டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டாலும் அந்த அவுட்புட் எடுத்திருக்கிறது. டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் எடுத்திருக்குதா? இந்த இருக்குது. சரிதானே? ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸும் ஓகே. அவர் விடையா கொடுத்தது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக என்ன செய்வோம் என்றால் டெக்ஸ்ட் ஏரியாவை கொடுத்து பார்ப்போம் எடுக்குதான்னு சொல்லி. டெக்ஸ்ட் ஏரியா எடுத்து இல்ல, அது டெக்ஸ்டா தான் நோட்டோவா எடுத்திருக்கிறது. ஸோ அந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் பிரச்சனை இல்லை. டைப்புக்கு பதிலா சொல்லிக்கிறீங்க, சும்மா ஒரு நேம்னு சொன்னால் விளங்க இல்லை. ஓகே ஃபைன். நம்ம அந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் வருமுங்கிற விஷயம் விளங்கினா சரி. அந்த இடத்துல மூன்றாவது தான் பொருத்தமானபடியாக அந்த இடத்துல இருக்க போகுது. சரிதானே? அதுல கேட்டுவீங்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட்ல வந்து அந்த டைப் அண்ட் அட்ரிபியூட்ஸ் கூட நாங்க சும்மா இனத்தை அடிச்சாலும் அது எடுக்கும். அது சரிதானே? ஒட்டோவா டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் ஒட்டோவா வரும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல நாங்கள் யோசிக்கலாம் டெக்ஸ்ட் தான் சரியானது. டெக்ஸ்ட் பாக்ஸும் ஓகே போல விளங்குது, டெக்ஸ்ட் பாக்ஸும் எனேபிள் ஆகிடுச்சு. சரிதானே? ஸோ அந்த இடத்துல மெயினா மற்றது யோசனை 2011 பழைய பேப்பர் உண்டு இது. பட் நாங்கள் ஐடியா எங்களுக்கு என்னென்ன மெயினா வரும்னு தெரியும் தானே எங்களுக்கு. நாங்கள் அதை செக் பண்ணலாம். இன்னும் அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறதாக இருந்தால் நாங்கள் பொதுவாக நாங்கள் HTML5 சம்பந்தமாக பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சு தான் நாங்கள் பார்க்கறது. அல்லது நாங்கள் டியூட்டோரியல்ஸுக்கு அதில் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நாங்கள் போனோம்னு சொன்னால் வந்து கேளுமா இருக்கும். நீங்கள் HTML-க்குள்ள ஃபார்ம்ஸுக்குள்ள போங்க. ஃபார்ம்ஸ் அட்ரிபியூட்ஸ் அல்லது எலிமெண்ட்ஸுக்குள்ள போனா இன்புட் டைப் தான் இருக்குது. இன்புட் டைப்புக்கு போனோம் என்றால் இவ்வளவையும் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது இவ்வளவு வகையான இன்புட் டைப் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு இந்த சிலபஸ்ல பட்டன் பார்க்கலாம். இப்போ வயலில் செக் பாக்ஸ் இருக்குது. டேட் நாங்கள் அடுக்குறது இல்லை இங்கே இதெல்லாம். அதே மாதிரி நம்பர்ஸும் பார்த்துருப்போம், நாங்கள் பாஸ்வேர்ட் பார்த்துருப்போம், ரேடியோ பார்த்துருப்போம், அதே மாதிரி ரீசெட் பார்த்துருப்போம், சப்மிட் பார்த்துருப்போம், டெக்ஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ அங்கே அவர் விட கொடுத்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் நாங்கள் பொதுவாக எடுக்கிறது இல்லை. இந்த இவ்வளவு தான் இப்போ HTML5 இது லேட்டஸ்ட் அப்டேட் வந்து HTML5லயே இவ்வளவுதான் இருக்குது. இன்புட்டுக்குரிய அட்ரிபியூட்ஸா நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்புட் டைப்புக்குரிய அட்ரிபியூட்ஸா இவ்வளவும் இருக்குது. சரிதானே? அவர் அதை கொடுத்துட்டு மாதிரி டெக்ஸ்ட் ஏரியா எடுத்துல டெக்ஸ்ட் ஏரியா தனி ஒரு
இன்புட் தான் இருக்க போகுது தான். நம்ம இங்க பாருங்க இந்த இடத்துல ஃபார்ம் அட்ரிபியூட்ஸ் ஃபார்ம்ட எலிமெண்ட்ஸ் நாங்க கொடுத்தோம் என்றால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஏரியா தனி ஒரு டெக், ஃபார்முக்குள்ள பயன்படுத்தக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு தான். அப்ப தனி ஒரு டெக் அது. ஸோ அந்த விட ஓட்டோவா வராது எங்களுக்கு பி ஆன்சரா. சரிதானே? மற்றபடி ட்ரை பண்ணும்போது அந்த இன்புட் டைப்புக்குள்ள நாங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓகே சரி என்று எடுத்தோம் நாங்கள். நீங்க செஞ்சு பார்க்கும்போது சிலது வந்து ப்ரௌசர் டிஃபால்ட்டா சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்க ஜஸ்ட் சும்மா HTML-க்குள்ள போயிட்டு நீங்க எதுவுமே கொடுக்காம சும்மா போய் டைப் பண்ணி விட்டாலும் உங்களுக்கு ப்ரௌசர்ல அவுட்புட் காட்டும். அது ப்ரௌசர் டிஃபால்ட்டா சில கோடிங்ஸ் இருக்கு, ப்ரீ டிஃபைன். நாங்கள் அதை பார்த்திருப்போம். நாங்கள் எங்க பார்த்திருப்போம் என்றால் CSS-ல படிக்கும்போது பார்த்திருப்போம். நாங்கள் வந்து எக்ஸ்டர்னலா கொடுக்கிறதா, இன்டர்னலா கொடுக்கிறதா, அல்லது இன்லைன்ல கொடுக்கிறதா, முதல் ரன் ஆகும் வரக்கல டிஃபால்ட்டா ஒரு ப்ரௌசர் டிஃபால்ட்டா ஒரு CSS இருக்குன்னு பார்த்திருப்போம் நாங்கள். ஸோ அந்த விஷயங்கள் கன்சிடர் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு ப்ரௌசருக்கு சரி சில கோடிங்ஸ் இருக்கு. அதான் நாங்கள் நடந்த விஷயம். பட் இப்போ சிம்பிள் அவ்வளவுங்க, டைப்ஸுக்குள்ள உங்களோட சிலபஸ்ல இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, அது இவ்வளவும் இருக்குது அப்படின்னு லைக் கொள்ளுங்க. சரிதானே? அது பழைய பேப்பரும் கூட தானே. ஸோ நாங்கள் அதை யோசிக்க தேவையில்லை, அவ்வளவு ஆழமா போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்காது. சரிதானே? ரைட். அப்புறம் நாங்கள் இந்த கேள்வியை பார்த்துருந்தோம். கொஞ்சம் இந்த கேள்வி ட்ரை பண்ணுங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு பழசுக்கு நாங்கள் போக தவிர பட் சில கேள்வி பார்க்க. ரைட். இந்த கேள்வி மிச்சம் நல்ல கேள்வி உண்டு. சரிதானே? ஓகே, நான் ஒரு ஒர்க் தார 48, 49, அதே மாதிரி 50. சரிதானே? இந்த கேள்வியை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இந்த 48, 49, 50 இந்த 3 கேள்வியும் ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு செஞ்சு பார்க்க இயலுமா இருக்கும். ரைட், அவ்வளவுதான். அது MCQ சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கும். ஸோ நாங்கள் மற்ற கேள்வி நாங்கள் பார்ப்போம்னு நினைச்சேன், பட் பாடுபட இல்லை. ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. ஓகே, நாங்கள் அடுத்த கிளாஸ் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். வெயிட், இந்த ஃபங்க்ஷன்ல கிளியர்ல இருக்கு. ஃபங்க்ஷன் சம்பந்தமா வர விஷயத்துல அல்லது ஃபைல் ஹேண்டில் பண்ற விஷயத்துல இது ரெண்டுமும் கிளியர்லாம் இருக்குதா? பைத்தனை பொறுத்த வரைக்கும் வார பகுதியில் ஒன்று டெஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் சொல்றது. இதுல குழப்பம் இருக்குதா? சட்ல போடுங்க. அப்படி இருக்கும்னு சொன்னா நாங்க திருப்பி நாங்க அதை பார்ப்போம். நாங்கள் சரிதானே? எல்லாருக்கும் காமனா இருக்கும்போது நான் தனி ஒரு கிளாஸ் நாங்கள் அதை செய்வோம். நாங்கள் ஒரு பகுதியாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள பிரச்சனை ஒன்று இல்லை. ஓகே, ஸோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்த விஷயங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க.